காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க. போனோம் எங்க? போனோம் வந்துட்டு இருக்கு. நான் லோகேண்ணா படமாண்ணா இது வண்டியாடா சமாடி வேணா பண்ணலாம் போய் புதைச்சு பால் ஊத்து. அந்த நம்பி இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ் சினிமால முதல் 1000 கோடி எடுத்து போகணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண கேஸ்டிங் க்ரூவா இருக்கட்டும், சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், அவருக்கு எல்லாம் நீ திருப்பி கொடுத்த ஆப் இதுதானா? இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க. சோ கைஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் நடிப்புல வெளியே வந்திருக்க கூலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இது கூலி இல்ல, நம்மள வந்து காலி. இந்த படத்துக்கு போயிட்டு நாங்க டைட்டில் கார்டுக்கு மட்டும்தான் பசங்க நாங்க எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கரமா வந்து கத்தி நின்றானுங்க. ஏன்னா அந்த டைட்டில் கார்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தலைவரோட 50வது வயசுன்னு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தலைவர் என்ட்ரிக்கு மட்டும் தான் நாங்க பசங்களை வந்து கத்தினி இருந்தோம். தலைவர் ஆவுன்னு ஓடினே இருக்கு, யாருமே கத்தல. இன்டர்வல் வந்துச்சு, அப்பயும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து தலைவா அப்படின்னு கத்தவே இல்லை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்துச்சு. கிளைமேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சைலண்டா உட்காந்து இருக்காங்க, துண்டை போட்டுன்னு தலையில. அதுக்கப்புறம் படமே முடிஞ்சு இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்துல இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு வரும். அப்ப கூட எல்லாருமே வந்து சைலண்டா இருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த படத்தை வந்து ஃபுல் விசில் மூமெண்ட்ஸ்னு சொன்னாங்களே, அதுக்கோசம் வந்து சொல்றேன்பா. That is a whistle film throughout. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்க கூடாது. ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸாச்சும் போயிட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க தலைவர் படத்தை. இதுக்காக பாத்தீங்கன்னா ஒருத்தர் சண்டையா போட்டிருக்காருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து 100 டிக்கெட் வாங்கியிருக்காராம். 1000 ரூபாய் கொடுத்து. இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து 1000 ரூபாய் டிக்கெட். அதனால பாத்தீங்கன்னா 100 டிக்கெட் வந்து வாங்கியிருக்காரு. தலைவரோட ஓஜி ஃபேன் தான் இவர் தான். 100 டிக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த தியேட்டருக்கு 3 லட்சம் செலவு பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். என்ன நீ விட மாட்டேன்ற நீ? இவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவர் பையனை வந்து தியேட்டருக்குள்ள உள்ளியாம். ஏன்னா அந்த படத்துல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஏ சர்டிபிகேட் வேணா படம். அது மட்டும் இல்லாம 18+ கீழே இருக்கிறவங்க படத்துக்குள்ள வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா இவர் வந்து டிக்கெட் வாங்கியிருக்காரு. கேட்டா ரூல்ஸ் பேசுறீங்க. ரூல்ஸ் 3000 டிக்கெட் விக்கிறீங்க. ரூல்ஸ் பேசுறீங்க. சின்ன குழந்தை உள்ள விட மாட்டேறானுங்க. எதுக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி? அப்புறம் எதுக்கு ப்ரோ நீ வந்து சண்டை போடுற? இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ டிக்கெட் வாங்கியிருக்க. 1000 ரூபாய் கொடுத்து. அது இல்லாம ஏன் கேள்வி 1000 ரூபாய்க்கு வித்தீங்க? ஓ சாமி வேற. ஏய் கூண்டு போங்கடா. 1000 ரூபாய்க்கு வித்தீங்க. 1000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்களா? ஆமா 1000 ரூபாய் கொடுத்து வாங்குனா. எனக்கு தெரிஞ்ச தலைவர் வந்து அன்னைக்கு போதையில இருப்பாரு. மட்டும் இல்லாம அந்த தியேட்டருக்காக 3 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. யோ நயா என்னடா ஏ கைஸ், நம்ம நிலைமையே இங்க இப்படி இருக்குன்னா, அங்க ஒருத்தன் காலரை தூக்கி விட்டுன்னு இதுக்கப்புறம் நாங்க தாண்டா இங்க அப்படின்னு நானுங்க வருங்க. அவனுங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நான் வந்து வார் 2 பார்த்தேன். இதுக்காடா இவ்வளவு பில்டப் பண்ணீங்க? அந்த படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா மாஸ்டர் இருக்கும், அது மட்டும் இல்லாம சலார் இருக்கும், RRR இருக்கும். எல்லா படத்தையும் சேர்ந்த கலவைதான் அந்த படம் வந்து. மாற மாதிரிங்கிற வேம்புலி அச்சி சாத்திரி வேண்டாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா, அது வார் 2ல சுந்தர் சி வந்து ஹிந்தில போயிட்டு வந்து கலகலப்பு 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. தெரிஞ்சு இந்த கூலியா இல்ல வார் 2 நீங்க கிளாஸ் வச்சதுல ஜெயிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா ஒயின் ஷாப் தான். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பாத்தீங்கன்னா விடுமுறை ஒயின் ஷாப்புக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பயங்கரமா பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, தமிழ் சினிமாவோட அந்த 1000 கோடி படத்தை பத்தி வந்து பேசுவோம். வெட்டாம விட மாட்டேன். இந்த படத்தோட ஐபி எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சிவகார்த்திகேயன் கேமியா பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலர் பார்த்தோன்னே என்னடா வாட்ச்ல இருக்கு, ஒருவேளை டைம் டிராவல் படமா இருக்கும்னு நினைச்சு பாதி பேர் விட்டுருந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்சியோட கனெக்ஷன் சொல்லிட்டு டீகோடிங் எல்லாம் பண்ண சேனல் எல்லாம் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் இப்ப சிரிப்பா இருக்கு. எனக்கு முடக்கான தெரிஞ்ச 2 பேரா வந்த நமக்கே இந்த கதினா தனியா போயிருக்கு அவனோட கதி. ஏன் சார் அழுகுறீங்க? லோகேஷே சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான படம், நீங்க வந்து எல்சியூல எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம பசங்க இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து டீகோடிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து சாவடிச்சிருங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஆஸ் யூசுவல் ஒரு சாதாரணமான ஒரு கதை தான்.
டெஃபினட்டா கண்டிப்பா தியேட்டருக்குள்ள வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. போதும் போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போவீங்க. அது நாங்க இறங்குறேன். அது நாங்க இறங்குறேன். அது நாங்க இறங்குறேன். போதும் போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போவீங்க. அது நாங்க இறங்குறேன். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், யாருமே எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு போகாதீங்க. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிருந்தேன். ஏன்னா லியோலே வந்து பிளாஷ்பேக் காட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு மேஞ்சு எடுத்துட்டாரு லோகேஷ் கனகராஜ். அதனாலதான் இந்த படத்துக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போல. 1008 கதை சொல்லுவான். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். 1999. அண்ட் நீங்களும் படத்துக்கு போறீங்கன்னா சாதாரணமா ஒரு தலைவர் படத்துக்கு எப்படி போறீங்களா அந்த மாதிரி வந்து போங்க. பயங்கரமா வந்து இருக்கும். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சோபின் சேகர் வந்து பயங்கரமா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ஒரு பக்கத்தில் அவரு தான் வந்து தூக்கி எடுத்து போயிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ட்விஸ்ட் கேரக்டரா ஒரு பொண்ணு வந்து பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பண்ணியிருக்கு கைஸ். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இந்த தலைவரை பார்த்தீங்கன்னா பயங்கர மாசா வந்து காமிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அவரோட கிளாஸ்ல எவ்வளவு பயங்கரமா காட்ட முடியுமா தலைவர் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா அங்கிள் நீங்க எல்லாம் போல் தர்ம செட்டு போர்டிங் பஸ் தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. இவங்கெல்லாம் சேர்த்துதான் என்ன ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு ஏதோ ஊசி போட்டு தான் இப்படி ஆயிட்டேன். நீங்க குடுக்குற காசுக்கு வந்து படம் ஒர்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு லோகேஷ் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த காசுக்கு எது ஒர்த்துனா தலைவரோட பிளாஷ்பேக் சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. சம்ப மாசா பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் காசு, அந்த பிளாஷ்பேக்கே நம்ம வந்து காசை செதற விட்டுலாம்னே சொல்லலாம். பாரு அதுக்கப்புறம் ஒரு நாகார்ஜுனாவோட எது நாகார்ஜுனாவா? நாகார்ஜுனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து நார்மலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதனால கேக்குறீங்கன்னா, நான் வந்து குபேரன் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தோன்னே எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் கேமியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, டேட் ஹவுஸ் ஆப் ஓனர். அவரு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். வந்தாரு, பீடி பிடிச்சாரு, போயிட்டேன்ட்டாரு. அடுத்ததா படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. ஆல்ரெடி கமல் சார் ஃபேன்னு சொன்னவனே நீங்க சுதாரிச்சுக்க கூடாதா? செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. முடியும், உன்னால முடியும். என் விசுவாசம் குணாகும். மெயின் பாயிண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிவேஞ்ச் ஸ்டோரின்னு ஒன்னு எடுக்கிறீங்க. சாமி முடியலடா எப்பா, என்னடா இதுல ரிவேஞ்ச், அவனை அடிச்சு சாவடிச்சிட்டீங்க. அது ஐயோ விடுங்க. செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வெட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு படத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வச்சு படத்தை எடுத்திருக்காரு. அப்பனா ஃபேன்ஸ் எவ்வளவு ஐப்பா இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். வரவங்களை நீங்க எந்த அளவுக்கு பயங்கரமா வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோகே அண்ணா வச்சு செஞ்சுட்டாரு. இதுக்கு பேசாம லோகே அண்ணா ஒன்னு என்ன பண்ணிருந்தா, எல்சிவிலையாச்சும் கனெக்ட் பண்ணியிருந்தா படம் இன்னாருக்கு செம்மையா வந்து ஓடி இருக்கும். மோஸ்ட் பாத்தீங்கன்னா தக் லைஃபுக்கு மேல லியோக்கு கீழே. படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல. இப்ப புரியுதா யாருன்னு? கன்ஃபார்மா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி 1000 கோடின்ற வாய்ப்பே இங்க வந்து பேச்சுக்கே இடம் கிடையாது. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜெயிலர் 2ல வாங்கடா நாங்க பாத்துக்கிறோம், 1000 கோடி கன்ஃபார்ம். ஏன்னா நீங்க எல்லாம் 1000 கோடி படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். செகண்ட் பார்ட் 2 தான் பாத்தீங்கன்னா 1000 கோடி எடுத்திருக்கும். சோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே ஒரு வெப்பன் இருக்கு, ஜெயிலர். ஜெயிலர் 1லே கதை இல்ல, அந்த ஜெயிலர் 2 என்ன பண்ண போகுது இல்ல. ஜெயிலர் 2 வந்துச்சுன்னா தலைவரோட கடைசி படம்ன்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நீ துணிஞ்சு என்னடா இந்த பெருசுல எப்படிடா பேசிருக்கோம். நான் நிக்கிறேன்டா உனக்கு. நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க நேரம் இது. இதுல அணி வேற 10 கப்பு 10 ஃபயர். எங்க அவரு 10 கப்பு 10 ஃபயர் எல்லாமே
அப்படியே எவனா கட்ட செருப்பால அடிங்க. படத்துல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பத்தினா 151 கோடி தமிழ் சினிமாலே இல்ல இந்தியன் சினிமாலே ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளவு கலெக்ஷன் வந்து எந்த படமே வந்து எடுத்துருதுன்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு சரியா தெரியல. அண்ட் சன் பிக்சர்ஸ் வந்து இன்னத்துக்கு கவலைப்படுவாங்களா இல்ல சந்தோஷமா இருப்பாங்களான்னு தெரியல. என்ன ஆட்டம் ஆடுனடா. I hope this film does really well and there is a Coolie 2 which happens also. அப்ப நீ மறுபடியும்